வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 7th சாப்டர் டெசிமல்ஸில் எக்ஸசைஸ் 7.4ல் 9th சம் தான் பார்க்க போகிறோம். The quantity of rice used in a hostel for a day is 10 kg 250 gram. When a few more students joined, the consumption increased to 12.3 kg. Find the extra quantity of rice required அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு நாளைக்கு செலவாகிற ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 10 kg 250 கிராம்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பசங்க அதிகமாக சேர்ந்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஆகுது. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு நம்மளுக்கு கேட்டிருக்குறாங்க. ஓகேவா? இங்கே அவன் கொடுத்துருக்கத 10 kg 250 கிராமை வந்து என்ன பண்ணுறோம், பாயிண்டில் எழுதுகிறோம். 10.225 கிலோகிராம்னு எழுதிடுறோம். ஓகேவா? 250 டிவைடட் பை 1000 இல்லையா? 1000 கிராம்ஸ் ஒரு கிலோகிராமா? அப்போ 1000 போடும்போது 3 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைப்போம். ஸோ 10.250 0 போடணும் இல்லை, 10.25 kg. இந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ரெக்யர்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்குது? 12.3 மைனஸ் 10.25 சப்ட்ராக்ட் பண்ணால் 2.05 kg வரும். அப்போ எவ்வளோ ரெக்யர்டு தேவைப்படுது? எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அரிசி 2.05 கிலோகிராம். ஓகேவா? 10th சம் பார்த்தோன்னா, தன்யா கெட்ஸ் rupees 856.90 from her mother for shopping. She spends rupees 526.55 for groceries and rupees 198.70 for buying vegetables. She returns the amount left to her mother. Find the amount Danya's mother gets back அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், தன்யா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ ரூபா வாங்குறா. அந்த ரூபாவில் ஷாப்பிங் பண்ணுறா. என்னென்ன பண்ணுறா? வெஜிடபிள் வாங்குறா, க்ராசரி வாங்குறா. ஓகேவா? இது போக மிச்சம் எவ்வளோ பணம் அவங்க அம்மாட்ட திருப்பி கொடுப்பா அப்படின்றதான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அவள் டோட்டல் அமௌண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? rupees 856.90 கொடுத்துருக்காங்க. 90 பைசே டிவைடட் பை 100 போட்டோம்னா 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ rupees 856.90 வரும். ஓகேவா? அப்போ டோட்டல் மணி ஸ்பெண்ட், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, செலவு பண்ணாங்கன்னா, க்ரோசரி வாங்குறதுக்கும் வெஜிடபிள் வாங்குறதுக்கும் அந்த 2 அமௌண்ட்டையும் கூட்டிக்கணும். 526.55 ப்ளஸ் 198.70 ஆட் பண்ணுனா rupees 725.25. இப்போ அவங்க அம்மா கொடுத்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை ரெடக்ட் பண்ணிட்டோம்னா மிச்சம் அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்றதான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ த அமௌண்ட் தன்யாஸ் மதர் கெட்ஸ் பேக் இஸ் ருபீஸ், டோட்டல் அமௌண்ட்லேருந்து க்ரோசரியும் வெஜிடபிளும் வாங்கின அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். rupees 131.65 rupees தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் 11 பார்த்தீங்கன்னா, ராமன் இஸ் அ டெய்லர். ஹீ யூஸ்டு leftover pieces of cloth of length 3.25 meter and 1.7 meter stitch a skirt for his employee's daughter. Find the total length of the cloth used by Raman to stitch the skirt அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெய்லர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு துணியிலேருந்து 2 லென்த்தில் என்ன பண்ணுறாரு, கட் பண்ணி ஸ்கர்ட்டு தைக்கிறாரு. அப்போ மொத்தம் துணி எவ்வளோ செலவாச்சுன்றது தான் நம்மளுக்கு கொஷினை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து எம்ப்ளாயீஸ் டாட்டருக்கு கொடுத்துருக்காரு. அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு டெய்லரு, அவர் 2 பீஸாக துணியை கட் பண்ணி ஒரு ஸ்கர்ட்டு தைக்கிறாரு. அப்போ டோட்டலாக அந்த ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவைப்பட்டுச்சுன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்க அந்த 2 அளவையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணி எழுதிடணும். 2மே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, டெசிமலில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே ஒரே கிடையாது. டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் யூஸ்டு இஸ்ன்னு சொல்லி 3.25 மீட்டர் ப்ளஸ் 1.7 மீட்டரை ஆட் பண்ணி 4.95 மீட்டர். அப்போ ஒரு ஸ்கர்ட்டை தைக்கிறதுக்கு என்ன ஆயிருது, ஃபைன் த டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் யூஸ்டு பை ராமன் ஸ்டிச் த ஸ்கர்ட்டுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஒரு ஸ்கர்ட்டை தைக்கிறதுக்கு தேவையான அந்த துணி எவ்வளோ எடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம எழுதிடணும். 4.95 மீட்டர்னு. ஓகேவா? நம்ம 7th சாப்டர் டெசிமல்ஸை நல்லபடியாக முடிச்சாச்சு. தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.